எல்லா புகழும் இறைவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம வாழ்க்கையில உயரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம முயற்சி பண்ணும்போது, நமக்கு பலவிதமான எதிர்ப்புகள் வரும். ஒன்ஸ் நம்ம நம்ம நெனச்ச இடத்துக்கு நம்ம போயிட்டோம், நம்மளோட டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டோம், நம்ம கோல்ல நம்ம ஜெயிச்சுட்டு சாதனையாளர் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்ல இருக்கும்போது, ஒரு சார்ட் ஆஃப் பீப்பிள் நம்மள அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. நம்மள ஏத்துக்குவாங்க. அவங்க யாரு அப்படின்னு சொன்னா, நம்ம வளரவே கூடாதுன்னு நெனச்சவங்க. நம்மள பத்தி தப்பா பேசுவாங்க. நம்ம நம்மகிட்ட இல்லாத குணங்களை எல்லாம் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மள ரொம்ப தப்பா போர்ட்ரை பண்ணுவாங்க. நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை எல்லாமே வந்து தட்டி விடுவாங்க. ஆனாலும் நம்ம ஜெயிச்சதுக்கு பின்னாடி அவங்க நம்மகிட்ட சரண்டர் ஆயிடுவாங்க. அவங்க நம்ம வளரக்கூடாதுன்னு நெனச்சவங்க. நம்ம வளர்ந்ததுக்கு பின்னாடியும் கூட ஒரு எதிர்ப்ப நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். சில பேர் வந்து நம்மள அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. யாரு அவங்க அப்படின்னா, இனிஷியல் ஸ்டேஜ்ல நம்மளோட இருந்தவங்களா இருப்பாங்க. நம்மகிட்ட ஒண்ணுமே இல்லாத நேரத்துல நம்ம ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, நம்ம கூடவே இருக்கிற மாரி இருக்கும். ஆனா ஜெயிச்சதுக்கு பின்னாடி நம்மள ரொம்ப எதிரியா பார்ப்பாங்க. நமக்கு அது கஷ்டமா இருக்கும். நம்மள வளரக்கூடாதுன்னு நெனச்சவன்லாம் நம்மகிட்ட சரண்டர் ஆகுறான். இவங்கலாம் நம்ம கூட இருந்தவங்க ஏன் இப்ப எதிர்க்கிறாங்க? அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா? அதுக்காக சில நேரங்கள்ல நம்ம முயற்சி கூட பண்ணுவோம். அவங்கள நம்ம நம்ம கூடவே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அத உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். வளரக்கூடாதுன்னு நெனச்சான் பாருங்க. எல்லா வேலையும் நமக்காக பண்ணுவான் பாருங்க. உள்ள இருந்து பண்ணுவான். நம்ம வளர்ந்துறவே கூடாது அப்படின்னு சொல்லி. எல்லாம் பண்ணி அவன் வளர்ந்துட்டான் அப்படின்னு தெரிஞ்சோனே அவன் சரண்டர் ஆயிடுவான். ஆனா, வளரவே மாட்டான்னு ஒருத்தன் நெனச்சிருப்பான். இவன்லாம் இவ்வளதான். இவனோட அறிவுக்கு, இவனோட கெப்பாசிட்டிக்கு, இவனோட கல்வி தகுதிக்கு இவன் இதுக்கு மேல போமாட்டான்னு நெனச்சவன், நீங்க எவ்ளோ தூரம் போனாலும் அத அவனால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. அந்த மாதிரி உங்கள நெனச்சு வச்சிருக்க ஒருத்தவங்க கிட்ட, நீங்க வந்து அவங்க உங்களோட சேர்த்திக்கணும் அப்படின்னு நெனைக்காதீங்க. அது எப்பவுமே நமக்கு பேட் வைப்ரேஷன் தான் குடுக்கும். அவங்க நமக்கு தேவையில்ல. யோசிச்சு பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.